வணக்கம். இந்த பதிவு இவே பில்ல என்னென்ன மாதிரி தவறுகள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா இவே பில் அப்படிங்கிறது வந்து இம்போர்ட் முடிஞ்ச உடனே நம்ம கஸ்டம்ஸ் வந்து கூட்ஸை கிளியர் பண்ணி போர்ட்லேருந்து வேர்ஹவுஸ்க்கோ இல்லை இம்போர்ட்டருடைய ப்ரெமிசஸ்க்கோ இல்லை வேறு எந்த இடத்துக்கோ போகலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த இவே பில் வேணும். இது வந்து இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு வந்திருக்கிற டாக்குமெண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு யோசித்து பார்த்துக்கோங்க. நார்மலாக வந்து இப்போ சென்னை மாதிரி இடங்களில் பெரும்பாலும் பெரிய நகரங்களில் இதே இஷ்யூ தான் இருக்கும். நைட்டில் தான் வந்து கார்கோ மூவ்மெண்ட் இருக்கும். பொதுவாக நீங்கள் இம்போர்ட் பண்ணியாச்சு, சரி நம்ம வீட்டுக்கு வந்துடும், பொருள் நம்ம வீட்டுக்கு வந்துடும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு எங்கே இருந்தாவது வந்து டிரைவர் ஃபோன் பண்ணுவார், சார் ஜிஎஸ்டி செக் போஸ்ட்டில் பிடிச்சிட்டாங்க, சார் ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் பிடிச்சிட்டாங்க, ஸ்குவாடு பிடிச்சிட்டாங்க அப்படின்வாங்க. என்ன காரணம்னா ஏதோ மிஸ்மேட்ச் இருக்கும். சாதாரண மிஸ்மேட்சில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, தவறுகள் நடந்தால் வண்டியை நிறுத்திடுவாங்க, பெனால்ட்டி போடலாம், ஹெவியாக இருக்கும், டெலிவரி டிலே ஆகும். சரியா? ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து டாக்குமெண்ட் டைப். என்ன, நம்ம வந்து இவே பில்லுடைய லிங்க் எங்கேருந்து வருதுன்னா பில் ஆஃப் என்ட்ரிலேருந்து வருது. சில பேர் வந்து சப்ளை இன்வாய்ஸ் நம்பரை போட்டு ஜென்ரேட் பண்ணுவாங்க, அது ஒரு தவறு. அடுத்த மிஸ்டேக் வந்து இன்கரெக்ட் வேல்யூ. எல்லாம் இன்வாய்ஸ் வேல்யூ போடுவாங்க, அது தப்பு. இன்வாய்ஸ் வேல்யூ, கஸ்டம்ஸ் டியூட்டி, ஐஜிஎஸ்டி மூணுமே இருக்கணும். அதுதான் வந்து கரெக்ட் வே ஆஃப் டூயிங் வேல்யூ இன் ஜிஎஸ்டி. வெஹிக்கிள் நம்பர் தவறாக போயிடும், அது ரொம்ப பெரிய தப்பு, அது நிறுத்திடுவாங்க வண்டியை. அடுத்தது வந்து இது ஒரு காமன் பிரச்சனை. இப்போ சென்னை மாதிரி பெரிய நகரங்களில் வந்து அடிக்கடி வந்து டிராஃபிக் ஜாம் இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டர்லேருந்து சிஎஃப்எஸ்க்கோ போர்ட்டுக்கோ போய் பொருள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த போட்ட இவே பில்லேட் வந்து டிலே ஆகிறதுனால எக்ஸ்பைரி ஆகிடும். அதனால் வந்து இல்லை இன்னொன்று வெஹிக்கிள் கூட பிரேக் டவுன் ஆகலாம். எந்த மாதிரி ஒரு டிலே இருந்தாலும் சரி, இந்த இவே பில் எக்ஸ்பைர் ஆகிடுச்சுன்னா வேறு ஒரு இவே பில் போட்டு ஆகணும், சோம்பேறித்தனப்படக்கூடாது. அப்புறம் மிஸ்மேட்ச், பில் ஆஃப் என்ட்ரியில் ஒன்று இருக்கும், இன்வாய்ஸில் ஒன்று இருக்கும், டெலிவரி சலானில் ஒன்று இருக்கும். இது வந்து இவே பில்லோட டேலி ஆகணும். என்ன குவான்டிட்டி, வேல்யூ, டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து டேலி ஆகணும். பெரும்பாலும் நடக்காது. பட் நடந்ததுன்னா அது ஒரு தலைவலி, ராத்திரி தூக்கம் இல்லாமல் நம்மளை போட்டு உண்டலும் ஆக்கிடுவாங்க டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தது என்னென்னா, இதாகவே நடந்தது. எப்படி பார்த்திங்கன்னா, அந்த அந்த இம்போர்ட்டருனுடைய ஆக்சுவல் அட்ரஸ் வந்து மும்பை, ஆனால் சென்னையில் அவர் இம்போர்ட் பண்ணுறாரு. தப்பே கிடையாது. இம்போர்ட் பண்ணி தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போகாமல் அந்த மிஷினை வந்து பெங்களூருக்கு அனுப்பி அங்கே ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அந்த மிஷினில் பண்ணி அதுக்கப்புறம் தான் இஸ் கோயிங் டு செல். கரெக்டுங்களா? அப்போது பில் ஆஃப் என்ட்ரியில் இருக்கிற அட்ரஸ் வந்து ஐஏ கோடில் இருக்கிற அட்ரஸ் தான் இல்லையா? இங்கேருந்து பெங்களூரு போகணுன்னா பெங்களூரில் போடுறதுக்கு உண்டான அட்ரஸ்க்கு அவருக்கு வந்து தெரியவே இல்லை எப்படி பண்ணுறது. ஏன்னா அந்த ஆப்ஷன் அதில் வரல. அதனால் என்ன ஆச்சுன்னா, பெங்களூர்கிட்ட வண்டி போயாச்சு, ஒரு இடத்துல பிடிச்சிட்டாங்க. அது சரியாக நான் நினைக்கிறேன், இது வந்து ஒரு பொங்கல் அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ, ஞாயிற்றுக்கிழமை. அது கூப்பிட்டு கேட்குறாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியாது. அப்புறம் அவங்க வந்து 7 lakhs வந்து பெனால்ட்டி போட்டாங்க. என்னவோ இன்கரெக்ட் டாக்குமெண்ட்டோ அந்த மாதிரி 7 லட்ச ரூபா வந்து பெனால்ட்டி கட்டின பிறகு தான் வந்து உடனே கட்டி ஆகணும். ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு தான் அந்த வண்டியை அனுப்பிச்சாங்க. இது ஒரு தவறு. இன்னும் ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, இந்த இம்போர்ட்டர் வந்து குஜராத்தில் இருக்கார். அவர் தாம் பேரில் இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் விற்கிறார். அப்போது சென்னை போர்ட்லேருந்து இந்த மிஷின் வந்து கேரளாவுக்கு போகணும். சின்ன மிஷின்றதால ஒரே வண்டியில் 2 மிஷினை வைப்பார். அப்போ 2 இவே பில் போடணும். அவர் ஒரு இவே பில் போட்டு அனுப்புனதால் கேரளா ஜிஎஸ்டியில் பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இந்த இவே பில்லில். இதுக்கு நல்லா சரியாக தெரிஞ்சுக்கணும், படித்து பார்க்கணும், இது என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும். இப்போ இன்னொன்று ஒரு விஷயம் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தருக்கு விற்கிறீங்க.
முன்னொரு லோக்கல் இன்வாய்ஸ் போட்டு அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அந்த டீலர் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் டீலர், அதாவது ஜிஎஸ்டியுடைய பர்வியில் வராமல் இருப்பார். 20 லட்சத்துக்கு கீழே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னா அவருக்கு நம்பரே இருக்காது. அந்த நம்பர் போட்டால் தான் நம்ம வந்து போக முடியும். அப்போ வந்து அன்ரெஜிஸ்டர்ட் டீலர் நம்ம போடணும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த இவே பில் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது, என்ன கான்செப்ட், என்ன எங்கே போக போகுது, இதுக்கு வழி இருக்கா, அதாவது இந்த போர்ட்டலில் வழி இருக்கா, இது எப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இதை சரிவர முதல்ல பண்ணுறது. ட்ரபிள் ஃப்ரீ கஸ்டம் கிளியரன்ஸ் அண்ட் ஸ்மூத் டெலிவரி, இதுதான் நம்முடைய கான்செப்டாக இருக்கணும். தேங்க்யூ.